செங்கோல் மீடியா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுடைய கள நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வரும் உங்களுக்கு. ஸோ சுவாரஸ்யமான தகவல், நேற்று டிவிகேனுடைய விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் ஒரு முக்கியமான தகவல் சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா, நாங்கள் வந்து அதாவது அதாவது காங்கிரஸ் கட்சியை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக தங்களுடைய கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கின்றது திமுக கழகம். கோடிகளை அள்ளி கொடுத்து காங்கிரஸை கூட்டணியில் வைத்திருக்கிறது சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு. ஸோ பட் இருந்தால் அதில் விட கூடுதலாக இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான காங்கிரஸினுடைய தொண்டர்கள் வேட்பாளர்கள் எல்லாமே காங்கிரஸ்காரங்க எல்லாமே எங்க கூட இருக்கிறாங்க பாண்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ புதுச்சேரிக்கு பிரச்சாரத்தின் இப்போ கூட பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய தலைமையினுடைய பொறுப்பாளர் யாருக்கையும் பேசல, அவங்களிடத்துல ஒரு இணக்கமான பேச்சு இல்லைன்றது பரவலாவே தெரியுது. இன்னைக்கு 1/2 மணி நேரம் டிஃபரெண்ட்ல பேசுறாங்க. இவர் பேசி முடிக்கிறாரு, அடுத்த 1/2 மணி நேரத்துல இவர் போறாரு. சந்திக்க கூட இல்லை இவர்கள் ஒருவரை. ஸோ இது எல்லாமே நடக்குது. கூட்டணிக்குள்ளேயே கட்சிகள் இருக்கிறது, பட் ஆனா கட்சி தலைவர்கள் இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் காங்கிரஸ் இங்க கூட தான் கூட்டணியில இருக்குது. காங்கிரஸுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் பெரிய அளவில் ஒரு சோபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன் அவங்க நழுவ விட்டுட்டாங்க? நம்மால் தான் அண்ணன் பெருந்தகை தான். வேற முயற்சி எடுத்து பார்த்துருக்கலாம்ல. ஒண்ணுமே இல்ல, 10-20 சீட்லயே தொடர்ந்து எவ்வளவு வேலை தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இதனால மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒன்றும் பெருசிய லெவல்ல கிடையாது இல்ல. இப்ப அதாவதுங்க, சிலரிடம் வந்து சில பொறுப்புகளை கொடுக்க கூடாது. பொறுப்புகளை கொடுத்த பிறகு நீ இதுக்கு மேற்பட்டு பொறுப்புல இருக்க வேணாம், நீ விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த நேரத்துல பொறுப்பு வந்து பிடிங்கிட்டால் எலெக்ஷன் டைம் நல்லா இருக்காதுங்கிறதுனால ஆஃப்டர் த எலெக்ஷன் பொறுப்பெல்லாம் நீ ஒப்படைச்சிட்டு நீ கிளம்பியிருப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்களா வெளியில சொல்றதுக்குள்ளாடி அவரே சொல்லிட்டாரு, ஆஃப்டர் த எலெக்ஷன் நான் வந்து பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நான் வெளியே இருக்கிறேன்னு அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு. தோத்துட்டு வெளியில போறதை விட ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சிருந்திருக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் முயற்சி செஞ்சு. அதாவதுங்க, வெற்றி தோல்வி என்பது வந்து வீரனுக்கு சகஜம். இதனால் தோக்க போறோம் தெரிஞ்சே ஒரு களத்துல விளையாடுறது வந்து தேவையில்லை. முயற்சியே பண்ணாம இருக்கிறது வந்து சரியான அணுகுமுறையா இருக்குமா? தோக்க போறோன்னே தெரிஞ்சு எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு நாங்களாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லையா? தோக்க போறோன்னு தெரிஞ்சு HIV பேஷண்ட்டை வந்து 10 வருஷம் 15 வருஷம் உயிரோட வச்சு இல்லையா? தோல்வி என்பதை எவ்வளோ நாள் நீட்டிக்கிறோங்கிறது தான் விஷயம். தோல்வியை வந்து ஏற்றுக்கிறதுங்கிறது வேற, தோல்வி எவ்வளோ காலம் நீட்டிக்கிறோம் அப்படிங்கிறது வேற. தோல்விங்கிறது நீங்கள் நினைக்கிற தோல்வி அவ்வளோதான் தோல்வி, அப்படி கிடையாது. தோல்வி இன்றைய தோல்வி, நாளைய தோல்வி, எதிர்கால தோல்வி, தோல்வி இல்லாத நிலை, தோல்வியிலேயே வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு தோல்வி, எல்லாரும் காரி துப்புற மாதிரி ஒரு தோல்வி. அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு வந்து தோற்று போகிறது, அது ஒரு மெஜஸ்டிக் தோல்வி. ஒண்ணுமே இல்லாம அடிமட்ட லெவல்ல டெபாசிட்டே வாங்க தோற்று போறது காரி துப்புற மாதிரியான தோல்வி. நிறைய டைப்ஸ் இருக்கு, தோல்வியில நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ போன தடவை வந்து ஏடிஎம்கே வந்து திமுக ஜெயிச்சு ஏடிஎம்கே தோற்றுறது அதிகபட்சம் 1200, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 5000 ஓட்டு வித்தியாசம் தான். பெரும்பான்மையான மெஜஸ்டிக்கான தோல்வி, தோல்விதான் மெஜஸ்டிக்கான தோல்வி. அந்த 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 2000 ஓட்டு, 1500 ஓட்டு, இது எல்லாத்தையும் மொத்தமா போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து, ஓ அப்படியா இருங்கப்பா அப்படின்னு அனலைஸ் பண்ணிச்சு. 50,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 35,000 ஓட்டு, 62,000 ஓட்டு மொத்தமா எங்கெல்லாம் போலி ஓட்டு இருக்குது மொத்தமா தூக்கிடா எஸ்ஐஆர் போட்டாங்க, தூக்கிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு ஐடியா இருக்கு. எஸ்ஐஆர் வரும்போதே இவங்க அலர்ட்டாங்க. ஆப்பு நமக்கு அடிக்கிறதுக்கு ரெடியா வச்சு சிவி அடிக்கிறாங்க. ஆமா, கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனாலதான் அது வந்து அதுதான் அங்க விஷயம். என்னன்னா, அது அந்த தோல்வி எப்படிப்பட்ட தோல்வினா மெஜஸ்டிக்கான தோல்வி. எஸ்ஐஆர்ல வந்து இவ்வளோ ஒவ்வொரு இடங்கள்லயும் இவ்வளோ ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளோ ஓட்டு, 40,000 ஓட்டு, 50,000 ஓட்டு இப்ப
மு.க. ஸ்டாலின் தொகுதியில 35-40,000 ஓட்டு, ஒரு தொகுதியில 60,000 ஓட்டு சின்னது தொகுதி. ஆமாம், திமுகவுடைய விஐபிஸ் ஏரியாத்தில் எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக 30,000-50,000 வாக்குகள் வந்து அப்போ இவ்வளோ ஓட்டுகள் வந்து காலியானதுக்கு காலியாகும் போதே இவங்க வந்து அலர்ட் ஆகிருக்கணும். ரைட், ஓகே, நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் வெளியிலேருந்து கொண்டு வந்து போடப்பட்டது. தெலுங்கானா, ஆந்திரா, அந்த மாதிரி இடங்கள்ல இவங்களுக்கு ஆட்களை சொல்லி வச்சுட்டு, அதாவது எங்கெல்லாம் எலெக்ஷன் இல்லையோ அந்த ஏரியாவிலேருந்து கூட்டு வந்து போகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. சென்னையை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் யார் இருக்கானே தெரியாது. மேல் வீட்டில் யார் இருக்கான்னு கீழ் வீட்டுக்கானே தெரியாது. அதனால எவன் ஓட்டு போடுறான் எவன் ஓட்டு போடலன்னு தான் தெரியாது. அதை ஈஸியாக பயன்படுத்தி இவங்க அடிச்சு தந்தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கிராமத்தில் ஒருத்தர் வந்து தெரியும்ல, கிராமத்தில் தெரியும், டவுனில் கூட தெரியும், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தெரியாது. அதனால இவங்க எஸ்ஐஆரில் அடி வாங்கினது மொத்தமே மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான். அதனால தான் வெகு காலமாகவே சென்னை போன்ற சென்னை மாநகரம் வந்து திமுகவுடைய கோட்டையாக இருந்துச்சோ. சரியா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. அதுதான் உண்மையான உண்மையும் கூட. ரொம்ப காலமா இந்த உண்மையை வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. இது எங்க கோட்டை, இங்க எங்க கோட்டை அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு கரெக்டா எஸ்ஐஆர் வந்து கரெக்டா பிடிச்சிட்டாங்க. இது உங்க கோட்டையெல்லாம் இல்லப்பா, நீங்க எல்லாம் கிளம்புங்க, உங்க கோட்டையெல்லாம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க. இந்த காரணத்தினால்தான் தோல்வி அடைவோம் என்று தெரிந்தும் அதிகபட்ச தொகுதிகளை வாங்கினாங்க காங்கிரஸ். இந்த அதிகபட்ச தொகுதிகள் 28 தொகுதிக்கு மேலே இன்னும் ஒரு 10 தொகுதியே 10-15 தொகுதி 20 தொகுதிகள் கொடுத்துருப்பாரு. 50 தொகுதிகளுக்கு கொடுத்துருப்பாரு டிவிகேல. கொடுத்திருந்தால் வந்திருந்தாங்கன்னா, காங்கிரஸ் வந்திருந்தால் டிவிகேயும் காங்கிரஸும் மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்கும். மிகப்பெரிய கடைசி நேரம் வரணும் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஏன் காங்கிரஸுடைய தலைமை இதை கவனிக்க தவறிடுச்சா? அதாவதுங்க, ஒரு தலைமை இருந்தால் பரவாயில்ல, 9 தலைமை வச்சுருந்தா என்ன பண்ணுறது? ஒன்று இவர்கிட்டே விட்டுட்டு இருக்கணும், இல்லை அந்த அம்மா வந்து டீல் பண்ணணும். நான் வரல, எல்லாத்தையும் அவரே பார்த்து சொல்லிட்டு நடுவில் இவங்க பிரியங்கா எல்லாம் ஆளாளுக்கு உள்ள இறங்கி பேசினா அவர் பார்த்தாரு, வெறுப்பாயிட்டாரு. நம்ம விஜய் கூட போகலான்னு சொல்கிறோம், உடனே இந்த கூட்டம் என்ன வந்து நேராக சோனியா கிட்ட போகுது, அவருக்கு எதிராக அவங்க திருப்புது. அவங்க வந்து வேற முடிவு எடுக்கிறாங்க, ஏற்கனவே இருந்ததுலேயே போகலாம் அப்படி. பல தலைமைகளால் குழப்பத்தால தான் டிவிகே காங்கிரஸுடைய கூட்டணி அமையாமல் போயிடுச்சோ. பட் இன்னைக்கு காங்கிரஸ்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிளவு, கூட்டணிக்குள்ளே ஒற்றுமையின்மை. ஸோ இன்னைக்கு பாருங்க, உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் டிவிகேல தான் இருக்கிறாங்க. இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. விஜய் வந்து சொன்னது விஷமத்தனமானதுன்னு வந்து செல்வ பிறந்தகை சொல்றாரு. விஷமத்தனமானதுலாம் இல்லை, உண்மை சில நேரங்களில் கசக்க தான் செய்யும். அவர் வந்து 2-3 விஷயங்களை சேர்த்து சொல்லாமல் பிரித்து சொல்லிட்டாரு. நாட் ஓன்லி டிவிகே, திமுகவில் பலரும், விசிகாவில் பலரும், காங்கிரஸில் பலரும் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக அதான் உண்மை. உண்மையான உண்மை என்னன்னா, அவர் தொடாதது ஏடிஎம்கே மட்டும் தான் தொடலை. அது கூட நடுவில் அப்படி பண்ணுவார். ஆனால் ஏடிஎம்கே வந்து அவர் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணல. அவர் அஃபெக்ட் பண்ணது இவங்க தான். இந்த 3 பேரையும் வச்சு செஞ்சிட்டார். அது ஸ்பாயில் பண்ணிட்டார். அவங்களுடைய இது வந்து ஸ்பாயில் பண்ணிட்டார். ஏன்னா அவரும் பெருசாக ஷைன் பண்ண போகிறது இல்லை. வருவார், ஒரு 30-40 சீட்டு வருவார், ஆனால் பெருசாக ஷைன் பண்ண முடியாது. சென்னை ஃபுல்லாக மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஃபுல்லாகவே பிடிச்சிடுவார். நம்ம ஒரு ரேஷியோ சொல்லணும், மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஃபுல்லாகவே அவங்க 2 பேருக்கு தான் மிக கடுமையாக போட்டி. அதில் அவர் பிடிச்சிடுவார் மொத்தத்தையும். ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்களா, கூட்டத்தெல்லாம் பார்த்து எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. காசு கொடுக்காம வர கூட்டம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசினேன், என்னப்பா காசு கொடுக்காம இவ்வளோ கூட்டம் வருது? நான் முக்கியமான நபர்னு சொல்றது ரொம்ப பெரிய டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ். என்னப்பா காசு கொடுக்காத இவ்வளோ கூட்டம் வருது? ஒழுங்கு வாரி அடிச்சு பிடிச்சி எல்லாம் போடுறான் பின்னாடி. என்னப்பா நடக்குது? வண்டியிலேருந்து விழுந்தா கூட, நேற்று கூட பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தின் போது அவருடைய தொண்டர்கள்லாம் கீழே விழுறாங்க, அடிபடுத்து, எல்லாருமே இருந்தாலும் எழுந்துச்சு ஓடுறாங்க. அது இது வந்து அவருக்கு இருக்க காங்கிரஸ் மேலிடத்துக்கு, அதுவும் குறிப்பாக வந்து ராகுலுக்கு இது மிகப்பெரிய ஒரு அப்படியே கோபமாக வருது.
வாய்ப்பு இருக்கா இந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் கூட எங்களுடைய ஆதரவு டிவிகேவுக்கு தான் என்று காங்கிரஸ் தலைமை முடிவு எடுக்குமா? அதுக்கெல்லாம் வந்து மிக உயரிய நெஞ்செழுத்தம் வேணும். அதுக்கு அண்ணன் திருமாவை விட்டா வேற ஆள் கிடையாது. சொந்த கட்சிக்கே ஓட்டு போடாதுன்னு சொல்ற ஒரே அவருக்கு வேற சந்தர்ப்பமே இல்லாமல் நேற்று பாண்டிச்சேரியில் சொந்த கட்சிக்கு என் சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. என் சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்குறாரு. அவர் இந்த தேர்தல் அவர் வந்து அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டு இது மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் நேரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எப்போதும் நேர்ந்ததே கிடையாது. சொந்த சின்னத்துக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்ற யாரையா சினிமாவில் தான் பார்த்துக்கிறாரு. இதுக்கு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஆண்ட பரம்பரையில் வந்து ஆண்ட கட்சிகள், ஒரு தேசிய அளவிலான கட்சிகள், பேர் இயக்கம், அவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் வாய்ப்பே இல்லை. தலைமையே இல்லைல்ல, எது தலைமைன்னே தெரியல. எல்லாருமே தலைவராக இருக்கிற குழப்பத்திலேயே இல்லை. அதாவதுங்க, காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு பேர் இயக்கம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த நாட்டில் அவங்க நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க, கெட்டதும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாட்டுக்காக உயர கொடுத்துருக்காங்க. அது ஒன்று நம்ம வந்து அவங்கள கன்சிடரேஷனில் இருக்குது. நாட்டுக்காக உயர கொடுத்த ஒரு ஃபேமிலி. நல்லதும் பண்ணியிருக்காங்க, கெட்டதும் பண்ணியிருக்காங்க. நல்லது பண்ணதுக்காக வாழ்த்து கிடைச்சிருக்கு, கெட்டது பண்ணதுக்காக துப்பாக்கி குண்டு கிடைச்சிருக்கு. வாய்ப்பை விட்டுட்டாங்க இந்த முறை. துப்பாக்கி குண்டு கிடைச்சிருக்கு. அது வந்து நம்ம வந்து என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்காதீங்க. கெட்டது பண்ணதுக்காக உயிரை கொடுத்தாங்க, நல்லது பண்ணதுக்காக வாழ்த்துக்களை கட்டுறாங்க. ரெண்டுமே அவங்க நம்ம வந்து இகழ்ச்சியாகவும் சொல்ல, புகழ்ச்சியாகவும் சொல்ல, ஒரு நேச்சுரலாக நடந்ததை சொல்றோம், உண்மையே சொல்றோம். நம்ம எங்கே கேட்டாலும் அதுதான் சொல்ல போகிறோம். ஆமாங்க, உண்மைதாங்க அது அப்படின்னு. ஆகையினால வந்து அவங்கள நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வர முடியாது. ஒரு ஏதோ தலைமை இல்லாத தலைமை இருக்கு, ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் சொல்லும்போது வேற வழி இல்லாமல் கேட்டுதானே ஆகணும். அந்த அடிப்படையில் அவங்க அம்மா வந்து சொல்லும்போது அவர் கேட்டுதான் ஆகணும். அவங்க எந்த அடிப்படையில் அதை சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து வேண்டாம், புது கட்சிகளை நம்பி போக வேண்டாம், நம்ம ஏற்கனவே இருந்தவங்க கூட இருப்போம் அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஒரு காலத்து ஒரு வேலை திட்டம் அவருக்கு எதிர்கால லோக்சபா எலெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸ்டேட் அசம்பிளியில் நம்ம கவனம் வேண்டாம் இன்னும் முடிவு செய்திருப்பாங்களோ இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் லோக்சபா எலெக்ஷன் வரும்போது அப்போது தமிழகத்தில் யார் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஜெயலலிதாவுக்கும் தான் நடந்துச்சு, அடுத்தது இவங்களுக்கும் அதான் நடந்துச்சு இல்லையா? அதனால வந்து அதெல்லாம் வந்து அதில் பெருசாக மாற்றம் ஏற்படுத்த முடியும். இப்போ யார் எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லோக்சபாவிலேருந்து அதிக சீட்டு வந்து போகும். லோக்சபா வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு, அதை நம்மளால் வந்து யோசிக்கவே முடியாது. மக்களுக்கு ஒருவேளை இது வந்து தமிழ்நாடு அரசியல் இது வந்து கண்ட்ரி லெவல் அரசியலுங்கிறது தெரியாமல் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. அது மாதிரி நடக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து அந்த மாதிரி அவங்க நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து இங்கே யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. கடந்த 2 முறையாக நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமாக அடிக்கிறாங்க. மோடியா லேடியான்னு கேட்டால் அந்த அம்மா மொத்தமாக அடிச்சிருச்சு, 1 சீட் அடிச்சிருச்சு. இவரும் அதே மாதிரி தான் பண்ணிட்டாரு. அதை நம்ம சொல்ல முடியல. யார் எங்கள் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்குது. சரிங்க, தகவல்களுக்கு நன்றி. ஸோ அனல் பிறக்கும் பிரச்சாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது டிவிகே விஜய் அவர்களுடைய அறிவிப்பு. காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸுடைய தொண்டர்கள் எங்களுடன் தான் கூட்டணி என்கின்ற அந்த ஒரு சலசலப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஸோ காங்கிரஸுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, டிவிகாவுடைய தொண்டர்களும் விசிகாவுடைய தொண்டர்களும் அவருடைய கட்சியில் தான் இருக்கின்றார்கள் என்று நமக்கு சார் சொல்லியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்சியை அமைப்பது யார், ஆட்சி அமைக்கப் போவது எந்த கழகம் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.